வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர். ஸ்ரீதர் ஸ்டாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது மற்ற பக்தர்களுக்கும் உதவும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம திருப்பதி திருமலையில் நடக்கக்கூடிய ரத சப்தமிக்கான சிறப்பு ஏற்பாடுகள் பற்றி டிடிடி கொடுத்துள்ள அறிவிப்பு வந்திருக்கு. ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ரத சப்தமிக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அதில் என்னென்ன விதமான ஏற்பாடுகள் மற்றும் நிறைய சேவைகள் அன்னைக்கு ரத்து பண்ணியிருக்காங்க, அதை பற்றிய முழுமையான விவரங்களை வீடியோவில் பார்க்கலாம். ரத சப்தமி என்பது சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை தட்சிணாயனத்திலிருந்து வடக்கு திசையை நோக்கி தன்னுடைய பயணத்தை துவக்குறாங்க. அதனால ரத சப்தமி அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பருவங்களின் அடிப்படையில் இது வசந்த காலத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. வசந்த காலத்தின் ஆரம்பம் முன்னிட்டு இதைத் தொடர்ந்து தெலுங்கு வருட பிறப்பான உகாதி மற்றும் தமிழ் வருட பிறப்பான சித்திரை வருட பிறப்பு இதெல்லாம் இந்த பண்டிகைகள் சப்தமியை தொடர்ந்து வருகிறது. சிறப்பு வாய்ந்த இந்த ரத சப்தமியை ஒவ்வொரு வருடமும் நம்முடைய திருமலையில டிடிடி நிர்வாகம் சிறப்பாக நடத்துறாங்க. அதை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடுகளுக்காக மீட்டிங் நடந்தது. அதில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் தனியாக அவங்க வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் படி ரத சப்தமிங்கிறது ஒரு நாள் மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெகுலர் பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி மாடவீதியில் உலா வருவார். இந்த ரத சப்தமி அன்று மட்டும் ஒரே நாளில் மொத்தம் 7 வாகனங்கள்ல மலையப்ப சுவாமி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயாருடன் 4 மாடவீதிகள் பவனி வருவாங்க. அதனால் இதை ஒரு சின்ன பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 7 வாகனங்களுக்கு உண்டான டைம் ஷெட்யூல் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 சூரிய பிரபா வாகனம் காலை 6:45 மணிக்கு. ரத சப்தமி நாளன்று வாகன சேவைகள் இந்த வாகனத்துடன் தொடங்கும். 2 சின்ன சேஷ வாகனம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது சேவையாக சின்ன சேஷ வாகனத்தில் சுவாமி உலா வருவார். 3 கருட வாகனம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. மிகவும் விசேஷமான கருட வாகன சேவை மதிய வேளையில் நடைபெறும். 4 ஹனுமந்த வாகனம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. மதிய உணவிற்கு பிறகு ஹனுமந்த வாகன சேவை நடைபெறும். 5 கற்ப விருட்ச வாகனம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. மாலை வேளையில் கற்ப விருட்ச வாகனத்தில் சுவாமி காட்சியளிப்பார். 6 சர்வ பூபால வாகனம் மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை. 6வது சேவையாக சர்வ பூபால வாகன சேவை நடைபெறும். 7 சந்திர பிரபா வாகனம் அன்றைய தினத்தின் இறுதி வாகன சேவையாக சந்திர பிரபா வாகனம் அமையும். மேலும் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை திருக்குளத்தில் அதாவது புஷ்கரணியில் சக்கர ஸ்நான மகோத்சவம் நடைபெறும். காலையில் ரத சப்தமி என்று சூரிய உதயம் காலை 6:41 மணி என்று இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி அந்த நேரத்தில் சில குறிப்பிட்ட விசேஷ பூஜைகளை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மினி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நிறைய சேவைகள் டிடிடி அன்னைக்கு ரத்து செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு வெறும் சர்வ தரிசனம் மட்டும். 300க்கு உண்டான ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் ஆல்ரெடி யார் புக் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தேதியில் தரிசனம் கொடுப்பாங்க. இதை தவிர என்னென்ன விதமான சேவைகள் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமை தரிசனங்கள் அதாவது முதிய குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 1 வயதிற்கு உட்பட்ட கை குழந்தைகளின் பெற்றோருக்கான சுபதம் நுழைவு வாயில் தரிசனங்கள் முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. பரிந்துரை கடிதங்கள் மூலமான பிரேக் தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன் காரணமாக இதற்கு முந்தைய நாளான ஜனவரி 24 எந்தவித பரிந்துரை கடிதங்களும் ஏற்கப்பட மாட்டாது. அன்றைய தினம் நேரில் வரும் புரோட்டோகால் விஐபிகளுக்கு மட்டுமே தரிசனம் வழங்கப்படும். விமானப்படை ஊழியர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஆஃப்லைனில் வழங்கப்படும் ரூபாய் 300 தரிசனங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆர்ஜித சேவையான கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவை, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மற்றும் சஹஸ்ர தீபாலங்கார சேவை ஆகிய ஆர்ஜித சேவைகள் அனைத்தும் ஜனவரி 25 ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆஃப்லைன் டோக்கன்கள் ரத சப்தமி விழாவை முன்னிட்டு ஜனவரி 24, 25 மற்றும் 26 ஆகிய 3 நாட்களுக்கு திருப்பதியில் ஆஃப்லைனில் வழங்கப்படும் எஸ்எஸ்டி டோக்கன்கள் மற்றும் ஸ்ரீவாரி மெட்டு மார்க்கத்தில் வழங்கப்படும் திவ்ய தரிசன டோக்கன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டோக்கன்கள் அல்லது டிக்கெட்டுகள் இல்லாத சாதாரண பக்தர்கள் நேரடியாக திருமலைக்கு சென்று தர்ம தரிசன வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசிக்கலாம். மேலே சொன்ன ஆர்ஜித சேவை மற்றும் என்ஆர்ஐ, கை குழந்தைகள், முதிய குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், விஐபி பிரேக் தர்ஷன் இதெல்லாம் ரத்து பண்ணியிருக்காங்க. இதை பற்றி விரிவான பரவலான விளம்பரம் முன்னாடியே கொடுப்பாங்க. அதனால மக்கள் கடைசி சமயத்தை உண்டாக்கக்கூடிய ஏமாற்றத்தை தடுக்கிறதுக்காக பரவலாக விளம்பரம் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 300 சிறப்பு தரிசனம் மட்டும்தான் அன்னைக்கு அலோவ் பண்றாங்க. ஆல்ரெடி இதுக்கு உண்டான டிக்கெட்டை வாங்கினவங்க குறிப்பிட்ட அந்த டைம்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுடைய நெரிசலையை தவிர்க்கவும் உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த டைம் ஸ்லாட்ல சரியான நேரத்தில் நீங்க ஆஜராகுமாறு கேட்டுக்கிறாங்க.
பக்தர்களுக்கு தேவையான அன்னப்பிரசாதம், குடிநீர் விநியோகம் மற்றும் விஜிலன்ஸ் செக்யூரிட்டி மற்றும் ஸ்ரீவாரி சேவகர்கள் இவர்களுடைய பணியமர்த்துதல், இதை பற்றி நிறைய விஷயங்களை இந்த மீட்டிங்கில் இவங்க பேசியிருக்காங்க. இந்த ஏற்பாடுகள் மூலம் விழா சுமூகமாக நடைபெறுவதுடன் சாதாரண பக்தர்களுக்கும் சுவாமியின் 7 வாகன சேவைகளை பார்க்க ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல். ரத சப்தமி வரும் ஜனவரி 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருமலையில் நடக்குது. அதற்குண்டான அப்டேட் இது. இது போல மேலும் பல புதிய தகவல்களை நம்ம இந்த சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது எங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.